வணக்க மக்களே, இன்னைக்கு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம். என்னன்னு பாருங்க. இந்த கப்பல் தெரியுதா? இந்த கப்பலில் டெஸ்டினேஷன் என்ன போட்டிருக்காங்க, ஷிப் அன்சி ஒர்த்தின்னு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. என்னன்னு சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அவங்க வந்து எங்களுக்கு விஹெச்எஃப்ல கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி கேட்ட விஷயம் என்ன தெரியுமா, எங்களுக்கு வந்து 1 மந்தாவே கப்பல் இங்கே தான் இருக்கு, ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுட்டே சப்ளை ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட வந்து ஃபுட்டு கேட்டுருந்தாங்க. நாங்கள் வந்து கம்பெனிக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி ஃபுட்டு கொடுக்கலான்னு இருக்கோம். இந்த வீடியோ ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்களும் லேண்ட் அப் ஆயிடாதீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனி சைட் பண்ணுற மாதிரி அந்த கம்பெனி நல்லா ஆர்பிஎஸ்ல அந்த கம்பெனியோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஒரு 4-5 பேர்கிட்ட சஜஷன் கேட்டு சேல் பண்ணுங்க. கம்பெனி கிடைச்சா போதும்னு மட்டும் நினைச்சு போயிடாதீங்க. அந்த கம்பெனி எப்படியாப்பட்ட கம்பெனி அதோட ஃபுல் டீட்டெயிலாக படிச்சு பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணணும். இல்லைன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு லேண்ட் அப் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது வந்து அவங்க ஓனர் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து பெருசா எந்த ரிப்ளையும் தராதனால அவங்க வந்து இந்த மாதிரி போற கப்பல் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டான சிச்சுவேஷன் நடுக்கடல்ல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்களும் லேண்ட் அப் ஆயிடாதீங்க. என்ன பொறுத்த வரையும் நல்ல கம்பெனி கிடையாது, கஷ்டம் தான். பட் நீங்க படிச்சு நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். யாராச்சும் ஒருத்தர் சொல்ல முடியுமா, நான் நல்ல பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கலன்ட்டு? கண்டிப்பா இருக்காது.